நாளை சக்தி வாய்ந்த ஆருத்ரா தரிசனம். மார்கழி மாதத்துடைய பௌர்ணமி திதியும் திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் ஆருத்ரா தரிசனமாக நம்ம கொண்டாடுறோம். இந்த நாளில் நம்ம சிவபெருமானுக்கு களி நெய்வேத்தியம் வைக்கிறோம். அப்படி களி மட்டும் ஏன் சிவபெருமானுக்கு வைக்கிறோம், அதற்கான ஆன்மீக ரகசியங்கள் கண்டிப்பாக சிவபக்தர்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. அதை பற்றின மிக முக்கியமான தகவல் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சிவபெருமானை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாயின் பதிவிடுங்க. சிவனுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக இருக்குங்க. வருடம் முழுக்க எவ்வளவோ பண்டிகைகள் வருது, விசேஷங்கள் வருது. நம்மளும் தெய்வத்துக்கு ஏதாவது நிவேதனம் வைப்போம். ஆனால் இது மாதிரியான களி நிவேதனம் வச்சு நம்ம எந்த ஒரு பூஜையும் பண்ணுறதில்ல. ஆனால் ஆருத்ரா தரிசனத்துக்கு வருடத்துக்கு ஒரு நாள் மட்டும் சிவனுக்கு ஏன் களி படைக்கிறோம், இதற்கான ஒரு புராண கதையே இருக்குது. முன்னாடி காலத்தில் சிதம்பரத்தில் சேந்தன் அப்படிங்கிற ஒரு சிவபக்தன் வாழ்ந்து வந்தாராம். விறகு வெட்டக்கூடிய தொழில் செஞ்சு வந்த அவர் அதில் கிடைக்கக்கூடிய கொஞ்சோண்டு வருமானத்தில் குடும்பத்தை நடத்தி வந்தார். எவ்வளவு ஏழ்மையில் இருந்தாலுமே அவர் டெய்லி ஒரு சிவன் அடியாருக்கு அன்றைய நாள் தானம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவர் சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுருந்தாராம். அன்றைய நாள் ரொம்ப மழையாக போனதுனால விறகு எல்லாமே நனைஞ்சிட்டு அவருக்கு எந்தவித வருமானமும் கிடைக்கல. அந்த நேரம் பார்த்து அவருடைய வீட்டுக்கு ஒரு சிவன் அடியார் வந்தார். ஐயோ, கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே, சாப்பிட எதுவுமே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். அந்த நேரத்தில் அவருடைய மனைவி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி மாவும் வெல்லமும் சேர்த்து ஒரு களி மாதிரி செஞ்சு அவருக்கான அந்த உணவை கொடுத்தாங்களாம். சிவனடியாரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த உணவை சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. வந்தது சிவபெருமான் தானுங்கிறது அந்த உண்மை அந்த சேந்தனுக்கும் அவருடைய மனைவிக்கும் தெரியவே இல்லை. அன்றைய நாளுக்கு மறுநாள் திருவாதிரை நாள். அதனால் நடராஜரை தரிசிக்க வேண்டி சேந்தனும் அவருடைய மனைவியும் சிதம்பரம் சென்றாங்க. சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வாய்ப்பகுதியில் களி உண்டதற்கான அடையாளமாக சிறிது களியானது ஒட்டி கொண்டு இருந்ததாம். அதை பார்த்து அவங்க 2 பேருமே அதிசயித்து போனாங்களாம். தன்னுடைய வீட்டுக்கு சிவனடியாராக வந்து களி உண்டது சாக்ஷாத் நம்ம வணங்குகின்ற சிவபெருமான் தான் தெரிஞ்ச உடனே 2 பேருமே ஆனந்த கண்ணீர் வடிச்சாங்களாம். அதுக்கப்புறமேட்டு இந்த அற்புதமான நிகழ்வை இதையெல்லாம் அறிந்த ஊர் மக்கள் சேந்தனுடைய பக்திக்கு தலை வணங்கினாங்களாம். அன்னையிலிருந்து திருவாதிரை நாளன்னைக்கு இறைவனுக்கு மிக முக்கிய நைவேத்தியமாக இந்த களி படைக்கப்பட்டதாக புராணங்கள் சொல்லுதுங்க. உண்மையான பக்திக்கு என்றைக்குமே கடவுள் தலைவணங்குவார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்வு நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. நிறைய வீடுகளில் நம்ம திருவாதிரை அன்னைக்கு களி கிண்டுவோம். இது எதற்காக பண்ணிக்கிறோங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டு இப்படி நம்ம களி நம்ம சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறப்ப உண்மையான அன்போடும் பக்தியோடும் நம்ம இறைவனை வணங்கினாலே போதும், என்றைக்குமே இறைவனுடைய அன்பிற்கு பாத்திரமாவோம். நாளை தினம் மறக்காமல் சிவன் பெருமானுடைய கோவிலுக்கு போய் நீங்கள் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக சிவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே கிடைக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.